ஓ நோ, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date not bites. இவங்களை யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாம், ஆனால் ஆள்றது நீங்களா இருக்கணுமா? அதுக்கு கொண்டு வர சொல்லுங்க மக்கள் கண்காணிப்பு திட்டம். திட்டத்தோட விளக்கத்தை எங்களோட யூடியூப் சேனல்ல பாருங்க. திட்டத்துக்கு ஓட்டுன்னு ட்ரெண்ட் ஆக்குங்க. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டை எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இந்த எஸ்ஐஆர்னோடனே நிறைய பேர் காமன் மேனுக்குலாம் என்னடா எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சில பேருக்கு புரியவே இல்லை. இப்போ நம்ம வரும்போது கூட எஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டோம், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாங்க. உண்மையாலுமே தேர்தல் ஆணையம் என்ன நடைமுறைப்படுத்த போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் எஸ்ஐஆர்னா? காமன் மேனுக்கு இதில் புரியலன்னு ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அது வீடு தேடி நடக்க போகிற சமாச்சாரம். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை கேட்க போகிறாங்க, வெரிஃபை பண்ண போகிறாங்க. அது சாதாரணமாக கொடுக்குற முடிஞ்சு போச்சு. அரசியல் கட்சிகளை பொறுத்தளவுக்கு இது தமிழ்நாட்டில் நடக்க போகிறதில்ல, 12 மாநிலங்கள் நடக்க போகுது 2026. ஸோ நம்ம எலெக்ஷன் நடக்க போகிற, அடுத்து நடக்க போகிற, பின்னாடி நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுட்டு 12 மாநிலங்கள். ஸோ தமிழ்நாட்டில் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதோ குறி வைக்கிற மாதிரி ஒரு பிளான் வரும். அந்த கணக்கு கிடையாதுங்கிறக்காக சொல்ல வரேன். பாஜக ஆளும் மாநிலங்கள், பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எல்லாமே சேர்த்து நடத்த போகிறாங்க. இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட், அது இதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 8-10 முறை நடந்திருக்கு. 1952 முதல் தேர்தல் நடந்த 2ஆம் கட்ட காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருந்திருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த காலத்திலையுமே நடந்திருக்கு. எல்லா கிட்டமே நடந்த ஒரு விஷயம்தான். திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கேட்டிருக்கு, இந்த மாதிரி சிறப்பு தேர்தல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கு. திமுக தொண்டர்கள் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாக்காளர் பட்டியலாம் சரிபார்க்கணும்னு போன தேர்தல் வரைக்கும் பேசியிருந்துருக்கிறாங்க. எப்பயுமே நடந்துகிட்டே இருந்திருக்குது. திமுக தலைவராக கலைஞர் இருந்தபோது நடந்திருக்கு. ஸோ இது ஒரு பூச்சாண்டியோ பேயோ பிசாசோ நடக்காத நடைமுறையோ மாற்றுக் கட்சிகளை குறிவைத்து நடக்கிற நடைமுறையோ குறிப்பிட்ட மாநிலங்களை வச்சோ நடக்கிற விஷயம் இல்லை. 2வது கேள்வி, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை கொண்டு வரது மூலமாக பாஜக பீகார் ஃபார்முலாவை அமல்படுத்த பார்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பீகாரில் பிஜேபி கவர்மெண்ட் திரும்ப அமைய போகுது. தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி திமுக தோக்க போகுதுன்னு அவங்க ஒப்புக்கிட்டாங்களா அப்படின்னு கேள்வி வருது. நீங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பஸ் நாங்கள் எப்படியும் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க பீகார் ஃபார்முலாவை கொண்டு வருகிறதுன்னு சொன்னோமா. பீகாரில் 20 வருஷமாக பிஜேபி கூட்டணி ஆட்சி இருந்துட்டு, அப்போ தமிழ்நாட்டிலையும் அவங்க தான் பிஜேபி கூட்டணி, தமிழ்நாட்டில் அதிமுக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலையும் திமுக தோற்க போகுதுங்கிறது ஒத்துக்கிடுச்சா அப்படிங்கிற கேள்வி. நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ பீகாரில் மீண்டும் அதுக்கு முன்னாடி நான் இந்த எஸ்ஐஆருங்கிறத என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் முதல்ல அதுக்கு தான் ஆரம்பிச்சிங்க. அதனால் அது என்னென்னு மக்களுக்கு புரியட்டுங்கிறக்கா. ஒன்று, தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை வைத்திருக்கிறது. அந்த வாக்காளர் பட்டியல் அப்டேட்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்க முடியும். வாக்காளர் பட்டியல் அப்டேட் ஆகுமே, ஏன் ஆக மாட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்ரி இயர் ஜனவரி 1ஆம் தேதியை மையப்படுத்தி ஒரு வாக்காளர் பட்டியல் அப்டேட் ஆகும், ரிலீஸ் பண்ணுவாங்க. 2025 ஜனவரி 1, 2026 ஜனவரி. அப்புறம் இடையிலேயே ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் ஒரு திருப்பி ஒரு 6 மாதம் கேப்பில் வச்சுட்டு இன்னொன்று பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக தான் 2-3 வருஷமாக தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய சொந்த ஊர் சிதம்பரமாக இருக்கும். நீங்கள் சென்னையில் உங்கள் பேர் மாதிரி இருக்கும், நீங்கள் மாற்றி வச்சுருப்பீங்க. ஆனால் சிதம்பரத்தில் உங்கள் பேர் இருந்திருக்கும், அதை நீங்கள் நீக்கியிருக்க மாட்டீங்க. உலகத்துக்கெல்லாம் தேர்தல் ஆலோசகராக இருந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து அறிவுரை சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோரே வெஸ்ட் பெங்காலில் குடியிருந்தார் மம்தா பானர்ஜி ஜெயிக்க வைக்கிறக்காக. அப்போ அங்கே அவர் பேரை பதிஞ்சு வச்சிருந்தார். இப்போ திருப்பி பீகாரில் இப்போ எலெக்ஷனில் இருந்து கட்சியில் நிற்கிறார், அங்கேயும் பேரை பதிவு வச்சிருக்காரு. இப்போ பார்த்தா பிரசாந்த் கிஷோர் பாண்டே 2 இடத்துல நிற்கிது. ஒரே ஊர், ஒரே ஆள், ஒரே அப்பா அம்மா, ஒரே அம்மா கூட அங்கே நிற்கிது. அப்போ சாரி, நான் அதை மறந்துட்டேன், அப்புறம் நான் அப்ளிகேஷன் கொடுத்தேன், அதை நீங்கள் பார்க்கலையா அப்படின்றார். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ என்னென்ன, நம்ம பேர் சேர்க்கறது கொடுப்போம், நம்ம பையனுக்கு கொடுப்போம், பொண்ணு பெரிய பிள்ளையாகும் எல்லாரும் கொடுப்போம். ஆனால் பேர் நீக்கிறதுக்கு கொடுக்க மாட்டோம். அப்புறம் ஷிஃப்ட் ஆகிருப்போம், நம்ம ஊருக்குள்ளேயே தொகுதிக்குள்ளேயே மாறிருப்போம். அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் இறந்துருப்பாங்க. உங்களுடைய தாத்தா இறந்துருப்பார், என்னுடைய பாட்டி இறந்துருப்பாங்க, அது நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். உங்களுக்கு அவங்க பேர் நீக்கிற ரேஷன் கடையில் மட்டும் அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க, நிற்கிறாங்க. இந்த இது சேர்க்க மாட்டோம். அப்போ அந்த பேர்கள் சேர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். நமக்கு புதிதாக சேர்க்கப்பட்ட பெயர்கள் இருக்கும், நீக்கப்பட வேண்டிய மாற்றப்பட வேண்டிய பெயர்கள் இருக்காது. அது வாக்காளர் பட்டியலில் இருக்கும், ஒரிஜினலாக நீக்கப்பட்டிருக்காது. அப்போ இந்த நம்பர் கூடிக்கிட்டே போகும். அப்போ இதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு தான் இந்த முயற்சி பண்ணாங்க. ரீசெண்டாக இப்போ வந்ததுனால பீகாரில் பெரிய பரபரப்பாயிப்போச்சு. நம்ம மக்களுக்கு அந்த அரசியல் கட்சிகளுக்கு சொல்கிறேன், திருத்தம்னால ஒரு வருத்தம் வந்துடும். ஐயோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்து. அப்போ 65 லட்சம் பேருடைய பெயர் அதில் இல்லைன்னு முதல்ல வந்துச்சு. அதில் ஜோக் என்னன்னா, 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, ஆளே இல்லை. ஏன்னா இது ரொம்ப நாள் ஆகிப்போச்சாங்க. 2003 4 நடந்ததுக்கு பிறகு அங்கே 20 வருஷமாக நடத்தப்படல. அப்போ 20 வருஷமாக நடத்தப்படலன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பேர் பிஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு 20-30 லட்சம் பேர் உள்ளே சேர்ந்துருக்காங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு பேலன்ஸ் ஆகி வந்துருக்கு. இப்போ யாருமே எதிர்க்கல தேர்தல் போட்டிருக்காங்க. இப்போ நல்லா யோசிக்கணும், இப்போ தான் பீகாரில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சாரம் உச்சக்கட்ட நம்ம பேசியிருக்கும் போது அமித்ஷாலேருந்து எல்லாருமே அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க.
இப்போ ஒருத்தர் கூட எஸ்ஐஆர் பற்றி பேசலை. இதுதானே பேசணும். எங்கள் ஓட்டுப்புறம் பிடிங்கிட்டு, எங்கள் ஓட்டுப்புறம் பிடிங்கிட்டு, சிறுபான்மையினர் குறி வச்சிருக்க, முஸ்லீம் ஓட்டு இப்படி தானே பேசியிருக்கணும். யாருமே பேசல. எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கும்போது குய்யன்னு கத்துனாங்க. எஸ்ஐஆர் ரிசல்ட் முடிஞ்சு நவம்பர் 1 ஃபுல்லாக எல்லாமே செட்டில் ஆயிடுச்சுங்க சார். போன மாதம் வந்து 1 எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. அமைதி ஆயிட்டாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அதனால வந்து அதை வந்து நம்ம லீகலாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதானே. லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஏதாவது பேசாமல் இருக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிருது, பேசாமல் இருக்கிறாங்களா? கரூர் சம்பவம் கோர்ட்டில் இருக்கா இல்லையா? 2வது நாள்லேருந்தே கோர்ட்டில் இருக்கு. நீங்கள் பேட்டி எடுக்காமல் இருந்தீங்களா? நான் பேட்டி கொடுக்காம இருந்தேன்னா எந்த கட்சியில் வேற பேசாமல் இருக்கிறாங்களா? இந்த மாதிரி சால்ஜாப்பெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன புரியுதா? எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்குலாம் தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒரு பேய் பிசாசு பூச்சாண்டி, இவ்வளோதான். அதில் வந்து வேற ஒன்றுமே கிடையாது. தென் 11 ஆவணங்கள் கேட்டாங்க ஒரு வீட்டில். ஏதாவது ஒரு ஆவணம், 11 ஆவணம்னா 11 ஆவணம் மொத்தமாக இல்லை, 11 ஆவணத்தில் ஏதாவது ஒரு. உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, அப்போ வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க, பாஸ்போர்ட் கொடுங்க, பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க, ஸ்கூல் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. இப்படி 11 சர்டிஃபிகேட் கொடுங்க, இஎஸ்ஐபிஎஃப் கொடுங்கன்னு ஏதாவது ஒன்று கேட்குறேன். 11 சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லைங்க அப்படின்னா அப்புறம் அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால் 11 கொடுங்கன்னா என்கிட்ட 8 இருக்குது, உங்கள்கிட்ட 7 இருக்குன்னு சண்டைக்கு வரலாம். 11ல் 1 கொடுங்கன்றான். என்ன கணக்கு? ப்ளஸ் எல்லா இங்கே பீகாரில் என்ன நடந்ததோ, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதான் இங்கேயும் நடக்க போகுது. அதுக்காக சொல்லுறேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தர் குறைந்தபட்சம் 3 முறை வருகிறார். உங்களுக்கு புரியுங்களா? ஒரு தடவை வர்றீங்க, வந்திருக்காங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி இங்கே ஆஃபீஸ் வந்துட்டீங்க, வீட்டை பூட்டிட்டு வந்துட்டீங்க. உங்கள் வீட்டம்மா வந்து வெளியே போயிட்டாங்க, அம்மா வந்து கோயில் போயிருக்காங்க, வந்து பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. உடனே வந்து பேரை நீக்கிறா அப்படின்னு சொல்கிறது இல்லை. இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வர்றான், அப்பயும் வீடு பூட்டி கிடக்க யாரும் இல்லை. இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பம் வர்றான், அப்பயும் பூட்டி கிடக்க ஆள். அப்போ தான் வந்து 3 முறை நான் போனேன், பஸ் வேறு வேறு டைம், வேறு நாள், அங்கே ஆள் இல்லை அப்படின்னு மாட்டேன். வீட்டில் ஆள் இருந்தீங்க, யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க, 11 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கேட்குறேன், கொடுக்குறாங்க, சேர்க்குறாங்க, போயிடுறாங்க. எஸ்ஐஆர் இப்போ 2025லேருந்து தொடர்ந்து 2026 வரைக்கும் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் 2 மாநிலங்கள் அதான் நடக்க போகுது அப்படின்னு இருக்கும்போது 2024, 23, 2022 அந்த மாதிரி ஆண்டுகள்லாம் நடத்தாம இப்போ ஏன் நடத்தணும் அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. எப்போனாலும் நடத்தலாம். நடத்துறது முறைகேடாக நடக்கா, சரியாக நடக்காம. 1000 ரூபா காசு வந்து திமுக கொடுக்குது, சரிங்களா? எப்போ கொடுத்துங்க? 2023 செப்டம்பரில் கொடுக்குது, சரிங்களா? ஏங்க நீங்கள் 1967 கொடுக்கல? ஆட்சிக்கு எப்போ வந்தீங்க? முதல்ல 67 தானே வந்தீங்க. ஏன் 67 கொடுக்கல? ஏன் 2006 கொடுக்கல? எங்களை ஏமாத்திருக்கீங்க நீங்க. 2004க்கு அப்புறம் இது நடக்காத போது இப்போ மட்டும் அதற்கான தேவை என்ன? அதை தானங்க நான் உங்களுக்கு சொன்னேன். 1967 நடக்காது, இப்போ எதுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். இதே மாதிரியான பிராக்டிஸ் கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு, அதுக்கு முந்தின ஆண்டுகள் நடந்திருக்கு. ஆனா இப்போ மட்டும் ஏன் எஸ்ஐஆர்னு நீங்க கொண்டு வரீங்க? அதுல தான் இந்த பேர் நீக்கம் சேர்த்தல் அப்படிங்கிறத தான் வந்து மேம்போக்கா பார்க்கும்போது எஸ்ஐஆரே. இப்பதான் சொன்னேன், நீங்க கவனிக்கல பாவம். எஸ்ஐஆரே திமுக வேணும்னு சொல்லியிருக்கு. திமுக தலைவராக கலைஞர் இருக்கும்போது வேணும்னு சொல்லியிருக்காரு. 2016 தேர்தலில் நீங்கள் பண்ணணும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு எதிர்க்கட்சியில் இருந்தார், அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி எல்லாரும் திமுக தலைவரோட ட்வீட் உங்களுக்கு காட்டுறேன். தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைக்கணும்னு அவர் சொன்னதை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு புரியல? இவர்கள் வேண்டும் சொன்னதை கேட்டேன். 2016 தேர்தலில் வேணும்னு சொன்னதை காட்டுறேன். தேர்தல் அறிக்கையில் கேட்டிருக்கிறத காட்டுறேன். காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும் ஆட்சியில் இருக்கும்போது இதே பீகாரில் பண்ணதை காட்டுறேன். இதே பீகாரில் எந்த பீகாரில் பிரச்சனை கிடையாது. இதே தான் எஸ்ஐஆருங்கிற பேர் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை. திரு நயினார் நாகேந்திரன் கூட சார்னாலே அவங்க பதறாங்க சார். அண்ணா யூனிவர்சிட்டி சார் மாதிரி வந்து சார்னு பதறாங்க சார். எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்குங்க பதறணும்? ப்ளஸ் 3வது பாயிண்ட், இதை பூரா செய்ய போகிறது டெல்லியிலேருந்து வந்துடக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் கிடையாது. மாவட்ட தேர்தல் அதிகாரி யாரு? கலெக்டர். எந்த ஊர் யாரு கட்டுப்பட்டவர்? நேரடியாக முதலமைச்சர் இருக்கு. இன்னைக்கே எல்லா ஊர்லேயும் கலெக்டர் எஸ்பிலாம் போட்டு விட்டாச்சு. 2026 தேர்தலை மனசில் வச்சு, திருப்பி சொல்லுங்க, 2026 தேர்தலை மனசில் வச்சு எல்லா கலெக்டர் எல்லா எஸ்பி போட்டாச்சு. மிச்சம் மீதி இருக்கிறத நவம்பர்லேயே முடிச்சிடும். எல்லாரும் அங்கங்கே பிளேஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க தான் நடத்த போகிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்கள் ஆர்டிஓ நடத்த போகிறாங்க, உங்கள் டிஆர்ஓ நடத்த போகிறாங்க, உங்கள் ஆஃபீஸர் நடத்த போகிறாங்க. எலெக்ஷன் டியூட்டியில் பண்ண போகிறாங்க, பேப்பருக்கு பண்ண போகிறாங்க, சென்சஸ் பண்ண போகிறாங்க. சென்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ராசஸ் பண்ண போகிறது யார்? மாநில அரசுடைய கல்வி சுகாதார அலுவலர்கள். இது எஸ்ஐஆர் பண்ண போறாங்க யாரு? மாநில அரசுடைய அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மோஸ்ட்லி. எனக்கு புரியவே இல்லை. நீங்க தான் நடத்த போறீங்க, உங்க ஆபீசர்ஸ் தான் நடத்த போறாங்க, ஸ்டேட் ஆபீசர்ஸ். பீகார்லயும் இதே மாதிரி தான் நடந்து, நீங்க சொன்னது போலவே கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. அப்போ மீதி எல்லாமே முறைகேடா நடந்திருக்குங்கிறதான இப்போ வாதமா இருக்கு. இல்ல 22 லட்சம் பேர் இறந்தது, 33 லட்சம் பேர் டிரான்ஸ்பர் ஆனது, வேற இடத்துக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து டூப்ளிகேஷன், 1 லட்சம் பேர் சத்தமே காணும். 1 லட்சம் பேர் தான் பூட்டி இருக்கு. அவங்க தான் யார் சஸ்பெக்ட்? அவங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா சிறுபான்மை மக்களை குறி வச்சுன்னு சொல்லாங்கல்ல. இந்த 66 லட்சம் பேரில் 65 லட்சம் பேர் சிறுபான்மை மக்களுங்கிற குறிக்கு வரல. 1 லட்சம் பேர் யார் என்னன்னு தெரியல. பேர் இருக்கு, ஆலயங்கானம், தேரையங்கானம், அட்ரஸிங்கானம். மற்ற எல்லாமே டேட்டா இருக்கு. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஒருத்தர் டூப்ளிகேஷன் 2 இடத்துல, நான் பிரசாந்த் கிஷோர் சொன்ன அந்த மாதிரி இருக்கு. இன்னொருத்தர் இங்கே இல்ல, நான் இன்னொரு இடத்துல இருக்கிறார்.
உங்களுக்கு எல்லா டீட்டெயில் நான் சாணக்கியால போட்டிருக்கேன், உங்களுக்கு அனுப்புறேன், நீங்கள் எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனோட போட்டுங்க. பகுதி வாரியாக போட்டுருங்க. 65 லட்சம் பேர் என்ன ஆயிருக்காங்கன்னு போட்டிருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டேலங்க பண்ணியிருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் பிஆர் கவா இருக்கிறல்ல, தலைமை நீதியரசர் சொல்லியிருக்காருல, கடவுளை போய் வேண்டிக்கங்கன்னு சொன்னார்ல, அவர் வந்து ஸ்டே பண்ணியிருக்கலாம்ல. எல்லா ஊரையும் நடக்குது சொல்றேன். அஸ்ஸாமில் நடக்க போகுது. அங்கே யார் ஆட்சி நடக்குது? பிஜேபி ஆட்சி நடக்குது. யார் ஆட்சியில் இருந்தா? பிஜேபி. யார் ஆட்சிக்கு வரப்போறா? பிஜேபி. அங்கே ஏன் பண்றாங்க? அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து பிஜேபி ஆட்சி வரணும், அதிமுக கூட்டணி ஆட்சி வரணும், அதுக்காக இதை பண்ண பார்க்குறாங்க. அப்போ பீகார், அதுக்கு தாங்க நான் கேட்டேன், அஸ்ஸாமில் ஏன் பண்ணணும்? பீகாரில் யார் ஆட்சியில் இருக்கா? அது திரும்ப பிஜேபி வரணும். அதாவது ஆட்சியில் இருக்கிறவர்கள் தொடரணும். அப்போ பீகார் நடத்துறாங்க. அப்போ தமிழ்நாடு நடத்தக்கூடாதுல்ல. அங்கே நடத்தினா ஆட்சியில் இருக்கிறவங்க திரும்ப வந்துருவாங்க, இங்கே நடத்தினா ஆட்சியில் இருக்கவங்க போயிடுவாங்க. ஏதாவது லாஜிக் இருக்குதா? இல்ல பிஜேபிக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்கள லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சு, யாரு? கோயம்புத்தூர் கலெக்டர் அதானே பண்ண போறாரு. விருதுநகர் கலெக்டர் அதானே பண்ண போறாரு. எல்லாம் நீக்க போறாங்க. யார் பண்ண போறா? விருதுநகர் கலெக்டர் தானே. அப்ப நீங்க அவர் தான் நீக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட கலெக்டர்கள் பண்ண போறாங்க. அவங்க சரியா பண்ணுவாங்க, பண்ணலன்னா நீங்க தப்புன்னு அர்த்தம். இது யார் பண்றா சொல்லுங்க? டெல்லியில இருந்து வந்து பண்ண போறாங்களான்னு கேட்கிறேன். தமிழ்நாடு அரசு அதிகாரிகள், மாநில அரசு அதிகாரிகள் பண்ண போறாங்க. சூப்பர்வைஸ் பண்றதுக்கு 4 பேர் வெளியில வந்து வச்சிருப்பாங்க. அவங்க ரூல் வச்சிருப்பாங்க, டைம் வச்சிருக்காங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க, சரியா வந்திருக்கா இல்லை பண்ண எக்ஸிக்யூட் பண்ண போறது பூரா மாநில அரசு அதிகாரிகள். என்ன தப்பு? அப்ப நீங்க வந்து சென்னை கலெக்டரையும் மதுரை கலெக்டரையும் தான் கேட்கணும், ஏங்க அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த எதிர்ப்புக்கு 2 காரணம். ஒன்னு, அந்த பீகார்ல நடந்த இந்த எஸ்ஐஆர். அதுல என்ன தப்புன்னு சொல்லுங்க. யாரா ஒருத்தர், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் எதிர்த்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லுங்க, என்ன கண்டுபிடிச்சின்னு சொல்லுங்க, ஒன்னு எக்ஸ்போஸ் பண்ணி கேட்டு இவங்க கூட்டணி கட்சி தான் எதிர்கட்சியாக உட்காந்துருக்காங்க, கேட்டு சொல்லுங்க. அவங்களும் சொன்னதுல இவங்க சும்மா நாத்துக்கு எங்க போனாலும் சிறுபான்மையை குறி வச்சு என்ன குறி வச்சாங்க? இல்ல, சிறுபான்மையர், பட்டியலினர், பெண்கள் இவங்களெல்லாம் நீக்கணும். பாஜக யார் யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களெல்லாம் நீக்கி இவங்களுக்கு சாதாரண பட்டியலினமும் பெண்களும் பெரும்பாலும் வந்து பிஜேபி ஓட்டு போடுறாங்க. ஒன்று, நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன், இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிகமான பட்டியலின எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் பிஜேபி இருக்கிறாங்க. பட்டியலின தொகுதிகள் அதிகமானது வென்றது பிஜேபி. உங்க தகவலுக்காக ஒரு எம்பி கூட இல்லாத பட்டியலினத்தை சேர்ந்த திரு எல் முருகனை மத்திய அமைச்சராக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்றப்ப டேட்டா நீங்க எடுத்து பாத்துங்க. அது பட்டியலின மத்திய அமைச்சர்கள் அதிகமாக எங்க இருக்கான்னு பாருங்க. இது வரைக்கும் சுதந்திர வரலாற்றில் விளைவு கிடையாது. பட்டியலின மத்திய அமைச்சர்கள், பட்டியலின எம்பிக்கள், பட்டியலின எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கிறது பிஜேபியில். அவங்க ஓட்டே போட மாட்டாங்கன்னு ஏதோ சொல்றீங்க. நான் ஒரு டேட்டா சொல்லுங்க, நீங்க ஒரு டேட்டா சொல்லுங்க. சிறுபான்மை மக்களை குறி வச்சு யார் சொன்னா? உங்களுக்கு எப்படி குறி வச்சு? எங்க காணாமல் சொல்லுங்க. நீங்க 65 லட்சம் பேர்ல 35 லட்சம் பேர் முஸ்லீம் சார் சொல்லுங்க, நான் வாய மூடிடுறேன். உங்களுக்கு சொல்ல போறீங்களா? சார் 65 பேர் நீக்கினீங்க சார், அதுல 35 முஸ்லீம். வாய மூடணும், நான் பேசக்கூடாது. 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்றேன், 35 லட்சம் பேர் இடம் மாறிட்டாங்கன்றேன், 1 லட்சம் பேர் தான் எங்க போனாங்கன்னு தெரியல. அப்ப தேர்தல் ஆணையம் 100% சரியா நடக்குது அப்படி உச்ச நீதிமன்றமே ஒப்புக்கொண்டிருக்குது. யார் தடை விதிச்சிருக்கான்னு கேளுங்க. தடை விதிப்பாங்களா மாட்டாங்களா? ஸ்டே பண்ணலாம்ல சார்? யாராவது தடுக்கறாங்களா? ராகுல் காந்தி கர்நாடகால முறைகேடு நடக்குது. 370 அப்ளிகேஷன் நடந்துச்சு காஷ்மீர்ல. சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சதா? கடைசி வரைக்கும் போட்டு சரின்னு தானே சொல்லியிருக்கு. எவ்வளவு கேஸ், எவ்வளவு விவிவிஐபி லாயர்ஸ்லாம் வாதாடுனீங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபிங்க, ஊழலுங்க, எல்லாம் மோசடிங்க. சுப்ரீம் கோர்ட் நீங்க தான் பொசுக்கு அங்கே தானே போவீங்க. என்ன கிடைச்சி உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல, கர்நாடகால இது மாதிரி முறைகேடு நடந்துன்னு சொல்லி அவர் வீடியோ பிரசன்டேஷன் ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்தாரு. அபத்தமா சொன்னாரு, நானே எடுத்து போட்டிருக்கிறேன். அபத்தமா சொன்னாரு. அந்த ஊர்ல ஆட்சியில் இருக்கிறது அவங்க. அந்த ஊர் மாநில மத்திய அமைச்சர் ஒருத்தர் சொல்லி ஒரு பதவி நீக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஏங்க நம்ம தானங்க ஆட்சியில் இருந்தோம், நம்ம தானங்க அம்புட்டு போனோம், நீங்க எப்படி பேசிட்டீங்க அவர் சொன்னார். ஒருத்தர் பதவி விலகினார் அமைச்சர். கர்நாடகா போய் பாருங்க. இல்ல, மக்கள் இந்த இடத்துல ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கறத நீங்க சொல்ல மாட்டீங்க. எப்படிங்க சொல்லுங்க? அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ன காமெடி எல்லாம் ஏன்ட்ட பண்ண கூடாது. உங்களுடைய வீர அவசியத்தை கேட்டுங்க. மக்கள் வந்து என்ன ஏமாந்தாங்க சொல்லுங்க. இப்ப சும்மா என்கிட்ட எந்திரிச்சு போக முடியாது. மக்கள் என்ன ஏமாந்தாங்கன்னு சொல்லுங்க. நீக்கப்பட்டிருக்கிறதா இருக்கட்டும். யார் உங்கள்ட்ட வந்து யாரு இருக்கா? ஃபேக் ஓட்டர் வரலையா? எங்க இருக்காங்க ஃபேக் ஓட்டர்? எங்க இல்ல? ராகுல் காந்தி கொடுத்தாரு, ஓட்ட போட்டு போயிட்டாங்க தெரியுமா? அப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க. ஃபேக் ஓட்டர் எல்லா காலத்தையும் இருந்திருக்காங்க. கள்ள ஓட்டுங்கிற வார்த்தை கேள்விப்பட்டது இல்லையா? இப்பதான் நீங்க எந்திரிச்சிருக்கீங்களா? இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களா அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சு எந்திரிக்கிறீங்களா? கள்ள ஓட்டு, நான் தேர்தல் ஆணையம் முறைகேடு பண்ணிருக்கான்னு பேசிட்டு இருக்கோம். கள்ள ஓட்டு இருந்திருக்கு. ஓட்டு பணம் கொடுக்குற பாக்கலையா? ஓட்டு பணம் கொடுத்து தமிழ்நாட்டில் ஓட்டு பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க. சுப்ரீம் கோர்ட்டே கிளீன் சீட் கொடுத்துருக்குன்றேன். அதுதானே சொல்றேன். ரங்கராஜ் பாண்டே யாருங்க? சுப்ரீம் கோர்ட் ஓடணும் சார். நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? நான் தானங்க சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்க ஏன் பேச்செல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்கிறது தானே நான் சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரேன். ஏன் நான் தான் சங்கின்னு சொல்லுவீங்கல்ல, அதனால தான் நான் சுப்ரீம் கோர்ட் சொன்னேன். சுப்ரீம் கோர்ட் சங்கின்னு சொல்லுங்க. நீங்க தைரியமான ஆளாச்சு எல்லாரும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து இதுக்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் யார் நடத்த போறா? அதை முதல்ல பேசுங்க. அது ஒரு ஒத்துக்கிடுங்க. முதல்ல ஒரு விஷயத்தை அப்படி கடந்து எஸ்கேப் ஆகி போறேன். நடத்த போறது யார்? தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை நடத்த போறது யார்? மாவட்ட தேர்தல் அதிகாரி யாரு?
வட்ட தேர்தல் அதிகாரி யாரு? தொகுதி வாரி தேர்தல் அதிகாரி யாரு? ரயில்வே ஆபீசரா? எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரா? இஸ்ரோல இருந்து வர்றாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியால இருக்குதா? பண்ண போறது பூரா மாநில அரசு முறைகேடு பண்றாங்க. அவங்கள போய் கேளுங்க. ஒரு முறைகேடு நினைச்சா பதில் சொல்ல வேண்டிய தமிழ்நாடு அரசு. நான் கேட்கிறேன், விருதுநகர் கலெக்டர், விழுப்புரம் கலெக்டர் பண்ணாங்கன்னா யாரும் நீங்க பொறுப்பெடுக்குவீங்க? அவங்க பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் பண்றாங்களா, சிஎம்ஓக்கு ரிப்போர்ட் பண்றாங்களா? சொல்லுங்க சார். விருதுநகர் கலெக்டர், விழுப்புரம் கலெக்டர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க? மோடிக்கா, ஸ்டாலினுக்கா? என்ன ஏதோ சொல்லி சும்மா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. யார் பாதிக்கப்பட்டா சொல்லுங்க. 11 டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் கார்டுன்றான். ஒரு முறைக்கு 3 தடவை வர்றான். அதை பூரா தேர்தல் அதிகாரிகள் வந்து கட்சிக்காரங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அந்த ப்ராசஸ் தெரியுமா உங்களுக்கு? கட்சிக்காரங்க பார்த்து உங்களை அப்ஜெக்ஷன் சொல்லுங்கன்றாங்க. யாருமே ஒன்றும் சொல்லாம வந்துட்டு இப்படிதான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்லிட்டே இருந்தீங்க. ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? ஒரு தடவை. சுப்பிரமணிய சாமியிலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் 1000 பேர் சொன்னீங்க. ஒரு ஆள் காட்டுறீங்களா? சுப்ரீம் கோர்ட்ல மட்டுமே 7 முறை கேஸ் நடந்திருக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பத்தி. எந்த பட்டம் நமக்குனாலும் தாமரைக்கு போயிருதுங்க. எங்கேயா அமி கேட்டு விவிபேட் வந்திருக்கு. ஓடுற ஓட்டு கண்ணிலே தெரியும். ஒரு இடத்துல விவிபேட் வரைக்கும் வந்து தப்பா கணக்காட்டி சொல்லுங்க. ஒரு இடத்துல இன்னைக்கு ஓட்டு எண்ணும் போது ஒவ்வொரு தொகுதியிலையும் 5 பெட்டியை சாம்பிளா எண்ணுவாங்க. விவிபேடும் இவிஎம்மும் கரெக்டா இருக்கு. 5 இந்தியாவில் ஒரு இடத்துல கூட ஒரு நம்பர் மாறினது இல்லை. 10 ஓட்டு இவங்களுக்கு, 18 ஓட்டு அவங்களுக்கு, 20 ஓட்டுனா அப்படியே நிற்கும். விவிபேட்ல விழுந்ததும் அதில் விழுந்ததும். நீங்க எவ்வளவு முறைகேடு ஒரு நாள் முறையீடு காட்டிருக்கீங்களா? நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை சொன்னீங்க. அரசமைப்பு அப்படி அரசமைப்பு பூரா திருத்தது இவங்க. பிரதமரை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அரசமைப்பு திருத்தினாங்க. பிரதமர் ஓட்டு ஜெயிச்சதை வந்து யாரும் கேட்கக்கூடாது திருத்தாங்க. அப்படி திருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க அரசமைப்பை காப்பாற்ற போறதை பத்தி. மக்கள் ஏமாந்துருவாங்க. எனக்கு ஒரு ப்ரூஃப் சொல்லுங்க. ஒரு ப்ரூஃப். நான் எவ்வளவு உதாரணம் சொல்லிட்டு வரேன் உங்கள்கிட்ட. இப்ப தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் இதை வந்து ஆதரிக்குது. மற்ற எல்லா கட்சிகளுமே நியாயத்தின் பக்கம் அவங்க நிற்கிறாங்க. மற்றவங்க நிக்கலங்கிறக்கா நம்ம என்ன செய்ய முடியும்? நாம மாத்தி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. திமுக ஆட்சி வந்து 47% ஓட்டு வாங்கியிருக்கு. சரிங்களா? அப்ப திமுக எதிராக 53% ஓட்டு வாங்கியிருக்கு. அப்ப திமுக என்ன செய்யணும்? வெளியே போகணுமா? நான் சொல்ல புரியுதா? 47% திமுக கூட்டணி வாங்கிருச்சு. 53% திமுக உழலையே. எது அதிகம்? 53 47? 53% மக்கள் திமுக வேண்டாம் முடிவு எடுக்காங்க. இப்ப திமுக ஓட்டு போட்டுருப்பாங்கல்ல. அப்ப இப்படிதான் பாப்பீங்களா? எத்தனை பேர் ஆதரிக்கிறாங்கிற மேட்டர் இல்லைங்க. எது உண்மைங்கிற மேட்டர். ஒரே ஒரு நீதிபதி தான் தீர்ப்பு சொல்றாரு. பாஸ், நாங்க 1000 பேர் கேஸ் போட்டுருக்கோம். நீங்க என்ன ஒரு நீதிபதி, நீங்க ஒரு 1100 நீதிபதி வந்தா தான் உத்தரவு வச்சுருவீங்களா? நியாயம் சொல்லப்படுதான்னு தான் பார்க்கணும். ஒருத்தரா 100 பேரான்னு பார்க்கக்கூடாது. இப்போ நவம்பர் 2ஆம் தேதி திமுக தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடைபெறதா இருக்கு. எல்லாரும் ஒரே மனதோட இதை வந்து எதிர்க்க போறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் இதை வந்து கருத்தில் கொள்ள மாட்டாங்களா? இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டம் நடந்துச்சு. நம்ம பேசும்போது யார் என்ன எதிர்த்து சொன்னாங்க, என்ன தப்பு நடந்துச்சு, என்ன முறை நடக்கு சொல்லுங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது நடந்துச்சு அனைத்து கட்சி கூட்டம். இல்லை என்ன நடந்துச்சு? தேர்தல் ஆணையம் நடத்தின கூட்டத்தில் என்ன நடந்துச்சு சொல்லுங்க. யார் எதிர்த்தா, யார் ஆட்சி பண்ணா, ஏன்னா யார் நடத்த போற எல்லாரும் தெரியுமே. நடத்த போறது அந்தந்த மாநில அரசுகள். எப்படி முறைகள் நடக்கும்? அப்ப முறைகள் நடந்தா யார் பொறுப்பெடுக்கணும்? ஏன் வந்து தேர்தல் ஆணையம் நடத்தின இதுல யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க. நான் தாங்க இன்னைக்கு பீகார் தேர்தலில் ஏங்க யாரும் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க? அதில் பேசணும்லங்க. இன்னைக்கு தேர்தல் உங்களுக்கு இந்த இடத்துல 50 லட்சம் காணும், அந்த இடத்துல 1 லட்சம் காணும், 65 லட்சம் போயிருச்சுல, சண்டைக்கு வரணும்ல. ஏன் ஒருத்தர் கூட பேசல? நிதிஷ்குமார் நல்லவர், அவரை பாஜக கடத்தி சென்று விட்டது. இது என்னங்க பிரச்சாரம் உங்களுக்கு? 65 லட்சம் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு பூரா போயிருச்சுங்க சொல்லணும். காணுமே. நீங்க என்ன முஸ்லீம் ஓட்டு போயிருந்தான்னு சொன்னீங்க. நீ சொன்னீங்க முஸ்லீம்கள், பெண்கள், யாரும் பேசவே இல்லை. யார் பேசியிருக்காங்க போய்? அப்ப தேர்தல் நடக்கிற எஸ்ஐஆர் நடந்த இடத்துல பேசல. இப்ப என்ன உங்களுக்கு வந்து இல்ல வந்திருக்கு? அப்ப திமுக அனைத்து கட்சி கூட்டம், திமுக கூட்டணி கட்சி கூட்டம், அவங்க பேசிக்கிற வேண்டியதான், ஆனந்தப்பட வேண்டியதான். ஒரு கண்டன தீர்மானம் எடுத்துக்கணும். ஒரு வாரத்தில் என்ன நடக்க போகுது? நீங்க டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு பொய் சொன்னீங்களே, என்ன நடந்துச்சு? டீலிமிட்டேஷன் நடந்து என்ன? தமிழ்நாட்டுடைய உரிமையெல்லாம் எவ்வளவு பேட்டி கேட்டீங்க, எவ்வளவு உணர்ச்சி பட்டீங்க, எவ்வளவு ட்வீட், எவ்வளவு ஆவேசம், எவ்வளவு ஹெட்லைன்ஸ், எத்தனை மாநில முதலமைச்சர்கள் கூட்டம். எங்க இருக்கு டீலிமிட்டேஷன்? முடிஞ்சிருச்சா? வேர் இஸ் டீலிமிட்டேஷன்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடைக்கலன்னா இந்தி எடுத்துருவீங்க, டீலிமிட்டேஷன் எடுத்துருவீங்க, தேர்தல் ஆணையம் எடுத்துருவீங்க, எஸ்ஐஆர் எடுத்துருவீங்க, கச்சத்தீவு தீர்மானம் படக்குன்னு கொண்டு வந்துருவீங்க. கச்சத்தீவு யாருங்க கொடுத்தா அப்படின்னா வந்து துபாய்க்கு வந்து 6வது தெரு 3வது விவேகானந்தர் குறுக்கு தெரிஞ்சு சொல்லிடுவீங்க. டீலிமிட்டேஷன் எங்க? அப்ப 2020 டீலிமிட்டேஷன் ஞாபகம் இருக்கா? ஆமா, 24 எவ்வளவு பெருசா வந்துச்சு. இப்ப எங்க டீலிமிட்டேஷன்? முடிஞ்சிருச்சா? நடந்துருச்சா? நியாயமா நடந்துருச்சா? சிஏஏ எங்க இருக்கு? என்ஆர்சி எங்க இருக்கு? இதெல்லாம் நீங்க காட்டின பூச்சாண்டி இத்தனை வருஷத்துல. என்ஆர்சி பத்தி என் டேபிள்லே இல்லைங்கன்னார் ஒருத்தர், மத்திய உள்துறை அமைச்சர். என்ஆர்சி எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. சிஏ இந்திய முஸ்லிம்கள் சிஏ அமலாகி 5 வருஷம் ஆச்சு. அமல் ஆகி எத்தனை முஸ்லிம்களுடைய குடியுரிமை பறிபோயிருக்கு சொல்லுங்க. 1 காட்டுங்க. நடைமுறைக்கு வந்துருச்சு தெரியுமா? சிஏ தெரியுமில? சிஏல எத்தனை முஸ்லிம்களுடைய குடியுரிமை பறிபோய் சொல்லணும்ல. 50 போச்சு, 100 போச்சு, 140 கோடி மக்கள் ஒரு 50 பேருக்கு போச்சுன்னு சொல்லணும்லங்க.
எவ்வளவுங்க போய் சொல்லி மக்களை ஏமாத்துவீங்க? உண்மை டேட்டா சொல்லுங்கன்ற நான். சிறுபான்மைக்கு எதிராக பாஜக இருக்கு, ரைட், டேட்டா காட்டுங்க, எப்படி போயிருக்குன்னு காட்டுங்க, பதில் சொல்லுங்க. டீலிமிட்டேஷன் மாதிரி அப்போ எஸ்ஐஆரும் வந்து ஒரு நேரட்டிவ்காக இந்த விஷயம் பொலிட்டிக்கல் நேரட்டிவ் தவிர வந்து டேட்டா எதுவும் கிடையாது. இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர், நான் சொன்ன எல்லா பெருமக்களும் யாராவது ஒருத்தர் காட்டுங்கன்றேன். இது என்ன தப்பு நடந்திருக்குன்னு காட்டுங்க. இது வரைக்கும் நடந்த இடங்கள்ல, நடக்கிற இடங்கள்ல எங்க தப்பு நடத்த போறது நீங்க. வழிகாட்டு நெறிமுறை காமன், தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. பீகாரில் அவங்க ஆட்சியில் இருக்கிற இடத்துல என்னவோ, வெஸ்ட் பெங்கால் இதில் அஸ்ஸாமில் அவங்க ஆட்சியில் இருக்கிற இடத்துல அதே தான் உங்களுக்கு கண்டிஷனும். அப்போ அங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று போட்டால் நீங்கள் பாரபட்சம் சொல்லலாம். அங்கே நடத்தாமல் இங்கே நடத்தினா பாரபட்சம் சொல்லலாம். இங்கே நடத்தாமல் அங்கே நடத்தினா ஏதாவது இருக்கா? எல்லாமே காமனாக யூனிஃபார்மாக நடக்கும். உங்களுக்கு எப்படி பிரச்சனை வருது எனக்கு புரியல. ஏதாவது ஒன்று இருக்கணும்ல சார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா 3 மாநிலம் எடுத்துறீங்க, என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி ஆளாத மாநிலம்னு கேட்டீங்கன்னா நியாயம் இருக்கு. எல்லா மாநிலத்திலும் நடத்துறாங்க. எது உடனடி எலெக்ஷன் வரப்போது அங்கே நடத்துறாங்க. ஏதாவது லாஜிக், நியாயம், ஃபேக்ட் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல உங்க குற்றச்சாட்டு. அதிமுக தரப்புல தேர்தலுக்கான தோல்வியை இப்பயே வந்து இவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை தான் நான் முதல்ல கேட்டேன். பீகார் ஆட்சியை கொண்டு வர விரும்புகிறார்கள் என்ன அர்த்தம்? பீகார்ல பிஜேபி ஆட்சிக்கு வரப்போது, அதனால தான் அங்கே எதிர்க்கிறீங்க. பீகார்ல எஸ்ஆர் எதுக்கு? நம்ம ஆட்சி போயிருமோ தானே எதிர்க்கிறீங்க. அப்போ அதே தான் இங்கே உங்களுக்கு வருது. உங்க ஆட்சி போயிருமோ, அங்கே திரும்ப பிஜேபி ஆட்சி வர போறமா, இங்கே நம்ம வந்து திமுக அதிமுக ஆட்சி வந்துருமோ அப்படின்னு பயப்படுறீங்களா? நீங்க காரணம் என்ன எனக்கு புரியலையே. தமிழ்நாட்டில் என்ன பண்ணாலும் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது, அதிமுக ஆட்சிக்கு வர விட மாட்டோம். அதெல்லாம் உங்கள்ட்ட இருந்திருக்கணும். ஐயோ ஆட்சிக்கு வர பார்க்குறாங்க, ஆட்சி, அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வராமல் இருக்கு இப்பயே காரணம் தேடுறீங்களா? வெங்கடேசனா இருக்கட்டும், பே சண்முகம், திருமாவளவன் இவங்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு குரல் கொடுத்து, ஏற்கனவே நம்ம பேசினது மாதிரி சிறுபான்மையர் இஸ்லாமிய சமூக மக்கள் இல்லாம ஆக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். யாராவது ஒரு பெருமகனார் ஒரு ப்ரூஃபை காட்டணும். சிஏஏனால பாளையங்கோட்டையில் மேலப்பாளையத்தில் இருந்த ஒரு 50 முஸ்லீம்கள் வந்து ஓட்டு இல்லை, இவங்க இத்தனை பேர் காணாமல் போயிட்டாங்க சொல்லுங்க. நீ ஏர்வாடியில் 10 முஸ்லீம் பேரை காணும், எங்கள் ஆளுகள் தூக்கி விட்டாங்கன்னு சொல்லுங்க, நம்ம பேசுவோம். சிஏல டீலிமிட்டேஷன் வந்துருச்சு, தமிழ்நாடுக்கு 28 எம்பி தானா மொத்தமே அப்படின்னு சொல்லுங்க. என்ஆர்சி வந்ததில் இந்தியாவில் கூடிய முஸ்லீம்களை 500 பேர் தூக்கிட்டாங்க. ஏதாவது ஒன்று காட்டுங்க. நீங்கள் இத்தனை நாள் காட்டின பூச்சாண்டியில் ஒரு ப்ரூஃப் காட்டிடுங்கன்ற. நான் 140 கோடி மக்களில் 100 கோடி காட்டணும்னு சொல்ல, 50-100 காட்டுங்கன்ற ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு இல்லை, மக்களுக்கு தெரியுங்க. நீங்கள் இது வரைக்கும் சொன்ன பிறகு மக்கள் உங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லை. நீங்கள் அப்படியே வந்து புலி வருது புலின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன வருதுன்னு மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். என்ஆர்சி உண்மை இல்லை, டீலிமிட்டேஷன் உண்மை இல்லை, சிஏஏ சொன்னது உண்மை இல்லை, எல்லாருக்கும் இது எல்லாம் வந்துருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக. அதே மாதிரி தான் எஸ்ஐஆர். நீங்கள் ஒன்று ஒரு 3 எழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அது நடக்க போகிறல. எஸ்ஐஆர் நல்லபடியாக அமைதியாக சுமூகமாக சூப்பராக நடக்க போகுது. இங்கேயும் பல லட்சம் ஓட்டு குறைய போகுது, பல லட்சம் ஓட்டு கூட போகுது, புதுசாக சேர்ப்பு எல்லாமே நடக்க போகுது. அது எல்லாமே டேட்டாவோட ப்ரூஃபோட பப்ளிக் முன்னாடி வைக்க போகிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு, உங்கள் வீட்டுக்கு 3 முறை வந்தாங்களா இல்லையா நீங்கள் பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு 3 முறை வைப்பாங்க, என் வீட்டுக்கு 3 முறை வைப்பாங்க, எல்லார் வீட்டுக்கு 3 முறை 3 முறை வீட்டை கதவு பூட்டி வச்சிருப்பாங்க. 3 முறை வேறு நாள் கதவு பூட்டி வச்சிருப்பாங்கன்னா அது உங்கள் பாடு, ஏன் பாடு கிடையாது. எஸ்ஐஆர்னால எந்த ஆபத்துமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வரலாற்றில் இல்லை, அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரலாற்றில் இருந்தா சொன்னா நான் நம்ப தயாரா இருக்கேன். தமிழ்நாட்டில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு நடக்காது நான் சொல்ல மாட்டேன். நடந்தா யார் பொறுப்புன்னு சொல்றேன். நடந்தா நீங்க திமுக அரசை கேட்கணும். யார் நடத்த போறாங்க? நீங்க என்ன பதில் சொன்னீங்க? மாவட்ட தேர்தல் அதிகாரி யாருன்னு கேட்டேன், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அதிகாரி யாருன்னு கேளுங்க. ரயில்வேலேருந்து போட்டுட்டாங்க, இஸ்ரோலேருந்து போட்டாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து போட்டிருக்காங்க. நான் பேசாம சார் உண்மையிலே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மாநில அரசு அதிகாரிகளுக்கு பொறுப்பு கொடுத்து அவர்கள் தேர்தல் அதிகாரிகளாக மாறி நடத்த போகிறார்கள். அப்புறம் முறைகேடு நடக்காது நான் ஏன் சொல்லணும்? நடந்துச்சுன்னா அவங்க பொறுப்புன்னு சொல்கிறேன். எஸ்ஐஆர் விவகாரத்தில் இன்னைக்கு தாவேகாவுடைய நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே நாங்கள் எதிர்ப்பு குரல் தான் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எதிர்ப்பு குரல் கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை, அதில் வேலிடிட்டி இல்லை. ஆதரவு கொடுத்தாங்கன்னா வரவேற்கிறோம், அதில் நியாயம் புரிஞ்சுக்கலாம். நேற்று வரைக்கும் ஒருத்தர் எதிர்த்துருக்கலாம், அப்புறம் சரின்னு சொல்லியிருக்கலாம். அது நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. கேரளாவில் வந்து பிஎம் சீரிஸ் கிட்டதை ஏற்க மாட்டேன்னாங்க, அப்புறம் ஏற்றுக்கிறேன்னாங்க, மாறிட்டாங்க. புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நேற்று வரைக்கும் ஒன்று பண்ணாங்கனால நீங்கள் பண்ண நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மை, மாறிட்டான்னு நினச்சிக்கூடாது. இல்லை நான் தொடர்ந்து எதிர்க்கிறோன்னாங்கன்னா ஏற்றுட்டு போங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்க, பொய் சொல்லாரு சார், அவ்வளோதான். எதிர்த்தவர்கள்ட்ட நான் கேட்குறது, நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு ப்ரூஃப் காட்டு, இவ்வளவுதான். நான் மாற்றிக்கிறேன்றேன். எனக்கு ஒன்று யாராவது ஒருத்தர் காட்டுங்க. 50 ஓட்டு காணாமல் காட்டுங்க. நீங்கள் 65 லட்சம் ஓட்டுலாம் காட்டு, 50 ஓட்டு கொத்தா ஒரு இடத்துல காணுங்கன்னு காட்டு. ஓகே சார், மக்கள் பார்க்குறாங்க, அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.